ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்றைக்கி செப்டம்பர் 8க்குரிய ஜிகே அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம் வாங்க. ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் முக்கியமானது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரஷ்யாவில் புற்றுநோய்க்கான தடுப்பூசி சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருக்கு. இந்த தடுப்பூசியின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரோமிக்ஸ். பேராசிரியர் வி.கே. கோகக் விருது யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஆனந்த் பாட்டில். சமீபத்தில் இன்ஸ்டாகிராம் ஆப்பையும் யூடியூப் அண்டு டெலகிராம் ஆப்பை தடை செஞ்சுருக்காங்க. யாருன்னா நேபாள அரசு. இன்றைக்கி செப்டம்பர் 8 இன்டர்நேஷ்னல் லிட்ரஸி டே, அதாவது சர்வதேச கல்வி அறிவு தினம் அனுசரிக்கப்படுது. இந்த வருஷத்தோட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டிங் லிட்ரஸி இன் த டிஜிட்டல் ஈரா. இன்றைக்கி செப்டம்பர் 8 வேர்ல்டு ஃபிசிக்கல் தெரப்பி டே அனுசரிக்கப்படுதுங்க. அடுத்தது சர்வதேச தொண்டு நிறுவனம் தினம் எப்போ அனுசரிக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5. உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் போட்டியில் தென்கொரியாவில் நடைபெற்று வருகிறது. இதில் இந்தியாவோட ஆடவர் அணி பார்த்திங்கன்னா தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் ஃபஸ்ட்டு டைமு இந்தியன் டீம் வேர்ல்டு லெவலில் ஆர்ச்சரி அந்த பிரிவில் முதல் முறையாக தங்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதில் இந்த ஆடவர் அணியில் 3 நபர்கள் கொண்ட பேர் இருக்காங்க. இதில் ரிஷப் யாதவ், அமன் சைனி, பிரதமேஷ் புகே, இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த தங்கப்பதக்கம் ஜெயிச்சிருக்காங்க. இதில் ரிஷப் யாதவ்ங்கிறவர் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா இவர் கலப்பு இரட்டையர் பிரிவுலையும் பங்கு பெற்று அதில் வெள்ளி பதக்கம் வென்றிருக்கிறார். அந்த கலப்பு இரட்டையரில் யார் கூட சேர்ந்து ஜெயிச்சிருக்காருன்னா ஜோதி சுரேகா. அடுத்தது ஆசிய கோப்பை ஹாக்கி சாம்பியன்ஷிப் இந்தியா 4வது முறையாக சாம்பியன்ஷிப் ஜெயிச்சிருக்காங்க. இதன் மூலம் அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கும் தகுதி பெற்றிருக்குது இந்திய அணி. இந்தியா யாருக்கு எதிராக இந்த சாம்பியன்ஷிப் ஜெயித்தாங்கன்னா எதிரணி தென்கொரியா. இதுக்கு முன்னாடி 3 டைமு இந்தியா இதே டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. எப்போனா 2003, 2007, 2017. அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள உலகக்கோப்பை ஹாக்கி சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடக்க போகுதுன்னா பெல்ஜியம் மற்றும் நெதர்லாந்தில். அடுத்தது ஜப்பான் பிரதமர் ஷிகரு பதவியை ராஜினாமா செஞ்சுருக்கிறாரு. அடுத்தது அனுபர்ணா ராய், இவங்க ஒரு டைரக்டர், ஃபிலிம் டைரக்டரு. இவங்க இப்போது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்காங்க. என்னென்னா வெனிஸ் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிற ஃபெஸ்டிவலில் இவங்களுக்கு சிறந்த தயாரிப்பாளர், டைரக்டர், அதாவது இயக்குனருக்கான விருது வழங்கியிருக்காங்க. எந்த படத்துக்காகனா சாங்ஸ் ஆஃப் த ஃபர்காட்டன் ட்ரீஸ். இந்த விருது கொடுத்தவங்க யாருன்னா வெனிஸ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அடுத்தது இந்த வருஷம் எத்தனை ஆசிரியர்களுக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டதுன்னா 396. அடுத்தது இந்தியாவில் ஆதிவாணி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தொடங்கியிருக்காங்க. அது எந்த அமைப்பின் கீழே தொடங்கியிருக்காங்கன்னா பழங்குடியினர் விவகாரங்கள், அதாவது விச் மினிஸ்ட்ரி லான்ச்டு ஆதி வாணி ட்ரைபல் அஃபேர்ஸ். அடுத்தது பாரதி திட்டத்தை எந்த அமைப்பு தொடங்கியிருக்காங்கன்னா APEDA. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது. விச் ஸ்டேட் இஸ் அஃபெக்டட் பை அகந்தா மயூபா? கேரளா. இந்தியாவின் முதல் கழுகு பாதுகாப்பு போர்ட்டல் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டதுன்னா அசாம். இந்தியாவின் மொத்த கருவுறுதல் விகிதம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1.9. பால்வாட்டிகா, அதாவது பால்வாட்டிகா டிவி சேனல் எந்த அமைப்பு தொடங்கியிருக்காங்கன்னா NCERT. 16வது தேசிய துப்பாக்கிச் சுடுதல் சாம்பியன்ஷிப்பில் முதலிடம் பிடித்த அணி அமெரிக்கா. விச் கண்ட்ரி பேண்ட் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்? நேபாளம். ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அதாவது கணக்குகளின் பொது கட்டுப்பாட்டாளராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னா TCA கல்யாணி. இந்தியாவில் பெண்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நகரமாக கொஹிமா தேர்வு செய்யப்பட்டிருக்குது. உலக அமைதி குறியீடு, அதாவது குளோபல் பீஸ் இண்டெக்ஸ் 2025, இதில் இந்தியா 115வது இடம் பிடிச்சிருக்குது. ஹூ இஸ் தி ஆத்தர் ஆஃப் த ஒர்க் மதர் மேரி கம்ஸ் டு மீ? அருந்ததி ராய். இந்த வருஷம் இந்த செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குரிய முக்கிய தினங்களை பார்க்கலாம். LIC நிறுவன தினம் செப்டம்பர் 1, உலக தேங்காய் தினம் செப்டம்பர் 2, வானளாவிய கட்டிட தினம் செப்டம்பர் 3, தேசிய வனவிலங்கு தினம் செப்டம்பர் 4, சர்வதேச தொண்டு நிறுவனம் தினம் செப்டம்பர் 5, ஆசிரியர் தினம் செப்டம்பர் 5, சர்வதேச கல்வி அறிவு தினம் செப்டம்பர் 8.
இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.